ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முட்டை மைதாலாம் சேர்க்காம ரவையை வச்சு நல்ல சாஃப்டான கேக் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு காய்ச்சி நல்லா ஆறின பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த சீனியை பவுடர் பண்ணிட்டு வந்துருங்க. எந்த கப்பால் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளையுமே அளக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஊறின ரவையில் இந்த சீனியை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே சேராத அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். கரெக்டான அளவில் இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த பாத்திரத்துல கேக் வேக வைக்க போறோமோ அந்த பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மேல கொஞ்சமா இதுல கோதுமை மாவு நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை அப்படியே ஊத்திருங்க. மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பாத்திரத்தை ஒரு 2 டைம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ கேக் மாவு நம்ம இந்த ட்ரேல ஊற்றி ரெடியா இருக்கு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாத்திரத்தை அப்படியே தூக்கி உள்ள வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு மூடி போட்டு இதை ஒரு 45 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. 45 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேக் சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கத்தியை விட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா மாவு எதுவுமே ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி மாவு ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கேக்கை வெளியில எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லா ஒட்டி பிஞ்சு பிஞ்சு வரும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த 4 சைடு இந்த மாதிரி கத்தியை விட்டு லைட்டா எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்ல அப்படியே கவுத்துனீங்க அப்படின்னா ஈஸியா கேக் வெளியில வந்துடும். சூடா இருக்கும் போது எடுத்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு தான் வரும். பாருங்க, இப்போ கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம பீஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இதை நம்ம கொடுத்து விடலாம். முட்டை மைதாலாம் சேர்க்காம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சே நல்லா சாஃப்டான கேக் ஈஸியா செஞ்சிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்றத இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காட்டுறேன். நம்ம முட்டைலாம் சேர்க்காம இந்த அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு. கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.